இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு அரிசி மாவு, அதில் சின்ன கப்பு கடலை மாவு பாதி. ஒரு பெரிய கப்பு அரிசி மாவுனா சின்ன கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். நம்ம மாவு பிசைகிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெயோ இல்லை வெண்ணெய் இல்லை நெய் உங்களுக்கு எது தேவையோ கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி பிசைகிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம எப்படி பிசைறதுன்னு காமிக்கிறோம். அரிசி மாவு போட்டுக்கிறோம். அதில் சின்ன கப்பு, பெரிய கப்பு அரிசி மாவுனா சின்ன கப்பு கடலை மாவு. அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், எள்ளு. இது நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. இல்லை உங்களுக்கு தேவை அப்படியே வெண்ணெய் போட்டு கூட செய்யலாம், இல்லை நெய் வேணாலும் போட்டுக்கலாம். எதுனா உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் இப்போ எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிட்டு இது பிசைஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து இந்த பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த முறுக்கு குழாயில் இந்த மாதிரி ஓலை பக்கோடா தட்டு இருக்கும், ரிப்பன் பக்கோடா மெலிசா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் போட்டு மாவை ஃபில் பண்ணிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போட்டு முறுக்கு ரிப்பன் பக்கோடா ஈஸியாக வரும் புழிஞ்சிங்கன்னா. இப்போ எப்படி புழியறதுன்னு காமிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம மாவு ஃபில் பண்ணி வச்ச மாவை இப்போ புழிய போகிறோம். மெதுவாக புழியணும். ரொம்ப கிட்ட புழிஞ்சிடாதீங்க, கொஞ்சம் எடுத்துட்டோம். தீ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்படியே மெதுவாக திருப்பி விடணும். தீ வந்து மிதமான சூடாக வச்சுங்க, ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும். இப்போ இதை எடுத்துடலாம், வெந்துடுச்சு. அடுத்தது மாவு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தொலைவா போடுங்க, ரொம்ப கிட்ட போட்டீங்கன்னா ஒட்டிக்கும். கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் திருப்பி போடுங்க. போட்டீங்கன்னா இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும்.
ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓலை பகோடா ரெடி ஆகிடும். இப்போ ஓலை பகோடா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். இது பாருங்க, நல்லா எப்படி முருகலாக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இது எள்ளு மணமாகவும் நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்குது. ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிஸ் டேங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.